போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற நம்ம இந்த வாரம் மார்ச் 7ஆம் தேதி வெளியாகி பெரும்பாலும் சோஷியல் மீடியா மூலயமா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் ஹேமந்த் நாராயணன் டைரக்ஷனில் ரிச்சர்ட் கபூர் லீட் ரோலில் நடித்து வெளிவந்த மர்மர் படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ணி நம்ம ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போகலாம். அங்கே சூனியக்காரி இந்த மாதிரி மங்கம்மா இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையால இருக்குமா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கேமரா எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் அவங்களோட யூடியூப் சேனலுக்கும் நல்ல ஒரு வியூஸ் வரும் அப்படின்றதுனால 4 பேரும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாங்க. அவங்க ஹெல்ப் மூலயமா அங்கே போய் மக்கள்கிட்ட எல்லாரும் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு காசு தேவை இருக்குது, அதனால நானும் உங்கள் கூட காட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி 5 பேர் காட்டுக்கு போகிறாங்க. அந்த இரவு நேரத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, கம்ப்ளீட்டடாக அவங்க டாக்குமெண்ட்ரியை ஷூட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம். முதல்ல இது ஃபவுண்டட் ஃபுட்டேஜ். பொதுவாகவே நம்ம ஒரு கேமரா எடுத்துகிட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறோமோ இல்லை நடந்து போகும்போது நம்ம எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே இது ஒரு ஹாலிவுட்டு இல்லை வெளிநாட்களில் இந்த மாதிரி ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழில் இது புது முயற்சியை பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் சொன்ன மாதிரி இதில் திகிலான சம்பவங்கள் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க சொன்னது எல்லாமே இருக்கும், ஆனால் கம்ப்ளீட்டடாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் வரைக்குமே பல இடங்களில் நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி போர்ஷன் தெரிவிக்க விட்டுருந்தாங்க. முக்கியமாக யங்ஸ்டர்ஸுக்கு புரியிற மாதிரியான காமெடியை தான் கொடுத்துருப்பாங்க. கிட்ஸ்லாம் போனாங்கன்னா அவங்களுக்குலாம் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு புரியாத மாதிரி தான் இருக்கும். பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கதாநாயகன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ட்ரங்க் பண்ணிவிட்டு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை திடீர்னு இப்படி ஒரு பண்ணுறாரு அப்படின்ற போது அதுவும் ஒரு காமெடியாக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக எதிர்பாராத ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃபில் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது எந்த மாதிரியான ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமாக த்ரில்லாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ காட்டு பகுதியில் எடுக்கக்கூடிய போர்ஷன் பெரும்பாலும் ஷேக் ஆகக்கூடிய ஒரு இதுதான் இருக்கும். ஸோ அதுதான் ஃபவுண்டட் ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இல்லை கேம் விளையாடுற மாதிரியான காட்சிகளாக கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் பெருசாக அப்படின்றத விட சுத்தமாகவே இருக்காது. நார்மலான அந்த அரண்மனை காஞ்சனா படங்கள்லாம் பார்த்தோம்னா அதில் மியூசிக் கொடுத்துருப்பாங்க, பாடல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பாட்டும் இருக்காது, மியூசிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. படம் முழுக்கவே எடுத்துட்டிங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த பூச்சி சவுட்டு கீச்சு கீச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி காடில் இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்கும். ஸோ கீச்சு கீச்சுன்னு காட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தம், இவங்களை அலற வைக்கிற மாதிரி ஏதாவது மங்கமா இல்லை ஏதாவது ஒரு பேய் ஆவி இல்லை அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் எஃபெக்ட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் படத்துடைய மேக்கிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வைஸ் நல்லா கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த காட்டு பகுதிக்கு போகும்போது நம்ம கேமரா வச்சுருக்கோம், நம்மளுக்கு ஒரு அள்ளுவிடும், ஸோ கேமரா ஷேக் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போன நாம் எதிர்பாராத விதமாக ஃபன்னான எலமெண்ட் அதிகமாக கொடுத்துட்டு த்ரில்லிங்கையும் நம்ம திகில வைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. மற்றபடி ரொம்ப ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயமுறுத்துற அளவுக்குலாம் திகில் காட்சி படத்தில் இல்லை.